எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. கிருஷ்ண ஜென்மாஷ்டமினா என்ன? கிருஷ்ணரோட பர்த்டே. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ணர் கதை. நம்ம பர்த்டேக்கு என்ன பண்ணுவோம்? கேக் கட் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா கிருஷ்ணர் பர்த்டேக்கு என்ன பிடிக்கும்? வெண்ணெய், அதிரசம், சீடை, முறுக்கு, தட்டை, தேங்காய் தானே பிடிக்கும். அதனால கிருஷ்ணருக்கு அதுதான் பிடிக்கும். கரெக்டா? எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் என்ன? வெண்ணெய். கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும். கோபிகைகளோட திருடியே கோபிகைக்கு கோபமா வரும். நம்ம பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே டு யூ கட் பண்ணுவோம். ஆனா கிருஷ்ணாவோட பர்த்டேக்கு என்ன சாங் பாடுவோம்? அச்சுத்தம கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் கான कहते हैं भगवान आते नहीं तुम मीरा के जैसे भुलाते नहीं. அதானே பாடுவோம். அதனால இப்போ நான் கிருஷ்ணா ஸ்டோரி ஆரம்பிக்க போறேன். கிருஷ்ணா தேவருக்கும் வசுதேவருக்கும் பிறந்துதான். பிறக்கும் போது வெளியில வந்ததும் மகாவிஷ்ணுவா தர்சனம் கொடுக்கும் போது என்னை போய் கோகுலத்துல விட்டுருங்கோ, யசோதை நந்தகோபர் வீட்டுல விட்டுருங்கோ, நான் கம்சனை வதம் பண்றதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய் திரும்பியும் குட்டி பாப்பா ரூபத்துல வந்துடுறாரா. காத்துல பாஸ்கெட் பறந்து கீழே விழருது. அப்புறம் வசுதேவர் அந்த பாஸ்கெட்ல குழந்தைய போட்டு தலை மேல வச்சுன்னு போறார். போகும்போது கொஞ்சம் பெரிய மட்டி அட்டின்னு அடிக்கிறதா. அதுல ஒரு பனானா லீஃப் அந்த குழந்தை மேல போறது. போனதுக்கு அப்புறம் அது குழந்தை நயாம போறதா. வேற நிறைய காட்டுல அதே பறந்து போயிட்டா. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க யசோதை நந்தகோபர் வீட்டுல போய் சேர்ந்து விடுறாரு. அப்புறம் அந்த குழந்தைய எடுத்து ஒரு கொஞ்சிட்டு கீழே போட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு திருப்பி தேவகி வசுதேவர் வீட்டுக்கு போறார். போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் தேவகி நான் குத்து வச்சது அவ்வளவுதானான்னு கதறா. அப்புறம் அது போய் விட்டதும் திருப்பி இங்க எடுத்துட்டு வந்தா கீழே போடுறாரோ இல்லையோ அழ ஆரம்பிச்சுட்டா. காடுல ஏந்து ஓடி போய் கம்சன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாளா, என்ன வருது 8வது குழந்தையா அப்படின்னு பயந்து போய் அந்த ஒரு காலால குடிச்சு தூக்குற பத்தியா. அத சீலிங்க்கு போய் துர்கா தர்சனம் கொடுத்துட்டு சொல்றதா அந்த பாப்பா, நான் இல்ல அந்த 8வது குழந்தை கோகுலத்துல பிறந்திருக்கான். அங்க இருக்கிற குழந்தையே அங்க இருக்கிற குழந்தை 12 வயசானதும் உன்னைய கொல்ல வருவா கம்சா. நீ இவங்களை ஜெயில இருந்து வெளியில போட்டுட்டேன்னா உன்னோட லைஃப காப்பாத்துற சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. போனதுக்கு அப்புறம் கம்சன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் யசோதா வீட்டுல கிருஷ்ணர் இருக்கும்போது பூதனை அழகான ரூப எடுத்துட்டு வந்துட்டு யசோதா உன்னோட கண்ணன் எனக்கு தெரியா அப்படின்னு சொன்னே. தரேனே இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிபிலேருந்து எடுத்துட்டு குடுக்குறாளா. எங்கா குடுக்குற மாதிரி குடுக்குறா. அப்புறம் உசுரையே புரிஞ்சிடுறா. வீட்டுக்கு பின்னாடி போய் செத்துறான். அப்புறம் ஓடி பார்த்தா கிருஷ்ணா அவட தூக்கிட்டு வீட்டுக்குள்ள பொட்டு திருஷ்டி பொட்டு விபூதி இட்டுட்டு கிருஷ்ணனை தூக்கம் பண்ணிட்டான். நம்ம கிருஷ்ணா ஸ்டோரி எப்படி இருந்தது நம்ம கேட்டோம். எவ்வளவு நல்லா இருந்தது. பெரியவாளேந்து சின்னவா வரைக்கும் கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்கும் இல்ல. அதனால்தான் எல்லாருமே கிருஷ்ணா கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்றாங்க. கிருஷ்ணா கால் வச்சு கோலம் போடுறது ஏன்? கிருஷ்ணா வீட்டுக்குள்ள வான்னு வரவழைக்கிறோம். நிறைய பேர் நிறைய டைப்ல போடுவா. நான் எப்படி போடுவேன்? வீட்டுல கிருஷ்ணா பஞ்சுபம் இருக்கு, அதோட மாவுல அதோட காலை முக்கிட்டு நான் நடக்க வைப்பேன். ஒரு சில பேரோட கால் ரொம்ப குட்டியா இருந்ததுன்னா அவ காலை வச்சே நடக்கலாம்.
கோலம் போட்டாச்சு. அதனால நம்ம கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி நம்ம அந்த நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டு ஜாலியா கிருஷ்ணா கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணலாம். இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரி நீங்களும் செலிப்ரேட் பண்றீங்களா?